யாரும் பார்த்துடலாமா? நம்ம நிறுவனத்துடைய நடந்து முடிந்த வாரங்கள்ல ஒரே வாரத்துல ஒரே கல்ல 2 மாங்கான்னு சொல்லுவாங்கல்ல, தண்டனக்கா டா அப்படிங்கிற மாதிரி ஒரே கல்லுல 2 மாங்காய் ஸ்மார்ட் அச்சீவர் பிளஸ் சில்வர் லீடர் அப்படிங்கிற அந்த போஸ்டிங் அச்சீவ்மெண்ட் பண்ண நம்ம நிறுவனத்துடைய லாஸ்ட் வீக் இன்கம் மட்டுமே வார வருமானம் 9800 ரூபாய் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கறத ப்ரூவ் பண்ண ஒரு காலேஜ் ஸ்டூடண்ட் டி பிரவீன் குமார். சில்வர் லீடர் அப்படிங்கிற அந்த போஸ்டிங் லாஸ்ட் வீக்ல அச்சீவ்மெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய சேம் ஸ்டேஜ் லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு வாரம் 9800 ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய இன்னைக்கு ஜென்ஸ் எவ்வளவு பேர் சம்பாதிச்சுட்டு இருந்தாலும் லேடிஸ் வந்து இன்னைக்குமே ஸ்பெஷல். கரெக்டா? இன்னைக்கு ஒரு லேடிஸா இருந்து நாடு விட்டு நாடுன்னு சொல்லலாம். இந்த சூர்யா படத்துல சொல்லுவாங்கல்ல, நாடு விட்டு நாடு கண்ட விட்டு கண்டம் அப்படிங்கிற மாதிரி. இது கண்டம் தான் நினைக்கிறேன், தெரியல, எனக்கு சரியா தெரியல. நாடு விட்டு நாடு இன்னைக்கு அந்தமான்ல இருந்து வந்து இன்னைக்கு சென்னையில சூப்பரா பிசினஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நம்ம நிறுவனத்துடைய நியூ சில்வர் லீடர் பி உஷா. லாஸ்ட் வீக்ல இன்னைக்கு நம்ம நிறுவனத்துல இதே ஸ்டேஜ் லாஸ்ட் வீக்ல ஜாயின் பண்ணி சேம் இதே ஸ்டேஜ் அச்சீவ்மெண்ட் பண்ண முடியும்னு சொல்லி ஷார்ட் பீரியட்ல சூப்பரா பண்ணிட்டு இருக்கக்கூடிய நம்ம நிறுவனத்துடைய ஜனாமூர்த்தி கமல். கால் இல்லாத நபரா இருந்தாலும் நம்ம நிறுவனத்தை நம்பி என்ன அப்ளைனர் சொல்லி கொடுக்கறாங்களோ அந்த வேலையை செய்ய தயாரா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இன்னைக்கு இந்த ஸ்டேஜ்ல இவங்க நிக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பா நாளைக்கு நானும் நிப்பேன் அப்படிங்கிற அந்த எண்ணம் யாருக்கு ஆள் மனசு சொல்லுதோ கண்டிப்பா அவங்க நெக்ஸ்ட் வீக் இந்த ஸ்டேஜ்ல என்ன பண்ணுவாங்க, அச்சூரா கண்டிப்பா மாறுவாங்க. கரெக்டா? அப்ப இன்னைக்கு நம்ம எல்லாருமே இன்னைக்கு நிறைய நம்ம வந்து சொல்லி இருக்கிறோம். என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஆரம்பத்திலே சொன்ன மாதிரிதான் இன்னைக்கு யாரே இதுல நிறைய பேர் இங்க இருக்கிற மொத்த பேருக்கு தெரியுமான்னு கேட்டீங்கன்னா தெரியாது. கரெக்டா? ஆனா மொத்த பேரும் சேர்ந்து இன்னைக்கு பாராட்டு கொடுக்குறோம்ல, மொத்த பேரும் சேர்ந்து இன்னைக்கு பாராட்டு கொடுக்குறோம்ல. இன்னைக்கு இந்த லெவல்ல சக்சஸ்ஃபுல்லா இன்னைக்கு இவங்களுக்கு மேலும் 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 இவங்க அடுத்த லெவல்ல வளரணும்னு சொல்லிட்டு நல்ல நல்ல ஒரு Good evening to all. Good evening. My name is Adi Prem Kumar. இந்த இடத்துக்கு வந்தது இது மாதிரி ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அதுக்கப்புறம் இப்போ நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா ஃபர்ஸ்ட் இயர் பிபி படிச்சுட்டு இருக்கேன். இதெல்லாம் சைட் காலேஜ். அப்புறம் இப்போ முக்கியமாக யாருக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னா சக்திவேல் சார். ஏன்னா அவர் பார்த்தது கிடையாது. ஆனால் அவர் இந்த பிரான்ச் ஓப்பன் பண்ணலன்னா, இந்த கம்பெனி ஓப்பன் பண்ணலன்னா இந்த இடத்துக்கு நம்ம இருப்போமான்னு தெரியாது. அதுக்கப்புறம் பிரான்ச் மேனேஜர் சோமு சார்,
ஜெயலட்சுமி மேம் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த இடத்துக்கு நான் இங்கே வந்திருக்கேன்னா இது மெயின் காரணம் யாருன்னா எங்கள் லீடர் யாருன்னா உமா மேம், சசி சார், சத்யபிரியா மேம் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் எனக்கு வந்து ஒரு ஃப்ரெண்டாகவும் ஒரு லீடராகவும் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன்னா மெயின் எனக்கு முன்னாடி தெரிஞ்சுதான் காட்டணும் இல்லை, அதுக்காக தான். ஏன்னா இப்போ ஒரு பாய்ஸ்னாலே ஒரு ஸ்டேஜ் வந்துச்சுன்னா வீட்டில் காசு கேட்கறதுக்கு பயப்படுவாங்க, பயம் இல்லை, தயக்கமாக இருக்கும். அதனால இப்போ நான் கேட்டரிங் தான் பண்ணி இந்த வேலைக்கு வர முன்னாடி கேட்டரிங் தான் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் அங்கே வந்து 3 மணி நேரம் 4 மணி நேரம் நின்றுட்டு கஷ்டப்பட்டால் தான் 300 ரூபா 400 ரூபா கிடைக்கும். அதுக்காகவே கம்பெனி வரணும்னு சொல்லிட்டு வந்தேன். ஆனால் 3500 ரூபா கட்டும்போது எப்படி வீட்டில் கேட்கறதுன்னு சொல்லிட்டு பயமாக இருந்துச்சு. ஏன்னா எங்கள் அம்மா வந்து ஒரு 9 மணி காலையில் 9 மணிலேருந்து நைட்டு 7 மணி வரையும் நின்று கஷ்டப்பட்டால் தான் ஒரு நாளைக்கு 300 ரூபா கொடுப்பாங்க. அதே மாதிரி எங்கள் அப்பாவும் வெயிட்டு தூக்கி எல்லாம் பண்ணால் தான் காசு வரும். அதுக்காக தான் அது. அப்புறம் ஒரு 17 வயசு பையனாக இருந்து இப்போ சில்வர் லீடர் அடிச்சிருக்கேன்னா இப்போ உங்களாலேயும் முடியும். ஏன்னா 9300 ரூபா சும்மா கிடையாது, ஒரு வாரத்துக்கு கஷ்டப்பட்டால் தான் முடியும். அதனால நீங்களும் கஷ்டப்படுங்க. என் பேர் உஷா, நான் அந்தமான்லேருந்து வந்திருக்கேன். பிரம்ம இன்டர்நேஷ்னல் காலேஜில் ஏவியேஷன்னு ஒரு ஃபீல்டு எடுத்து என்னோட ஃபேமிலியிலே முதல் வாட்டி நான் இங்கே படிக்க வந்திருக்கேன். ஊர் விட்டு ஊர் வந்திருக்கேன். இந்த கம்பெனிக்கு வரும்போது பக்கத்துல நீ நின்னா ஒரு பலமா இருக்காங்க. பையனா இருந்தா நான் நின்று பையன் மாதிரி தான் இருக்காப்புல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எம்டி சாருக்கும் சோமு சாருக்கும் ஜெயா மேம்க்கும் சசி சார், உமா மேம், சத்யா மேம், சண்முகப்பிரியா மேம் இவங்க எல்லாம் என்னோட டீம் மெம்பர்ஸாக பார்க்காம நான் ஃபேமிலியாக பார்த்துட்டு இருக்கேன். ஏன்னா இந்த ஆஃபீஸ்க்கு வரும்போது நான் தனியாக தான் வந்தேன். இங்கே வந்து ஒன்று நான் பார்க்கும்போது இது என் வீடு மாதிரி தான் தெரிஞ்சு, இது என் ஆஃபீஸ் மாதிரி எனக்கு சுத்தமாக ஃபீல் ஆகலை. நிறைய பேருக்கு டவுட் வரும், எதுக்கு ஏவியேஷன் ஃபீல்டில் படிச்சுட்டு இங்கே வந்தீங்க அப்படின்ட்டு. 3 வருஷமா 15 லட்சம் கட்டி படித்தேன். எனக்கு அந்த ஃபீல்டில் வந்துட்டு நான் போய் இன்டர்வியூ உட்காரும் போது என் ஃப்ரெண்டில் வந்துட்டு ஜென்ரல் மேனேஜர் என்னை பார்த்து சொன்னாங்க, ரெஸ்யூம் மட்டும் வாங்கிக்கோங்க, செலக்ட் பண்ண வேண்டாம். வெளியில் வந்து பார்த்தா என்னோடையும் குவாலிட்டி கம்மியான ஆளுங்க கையில் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மோடு உட்காந்துருந்தாங்க. அது ஏன்னு எனக்கு தெரியலை, அது அவங்களோட செலெக்ஷன் படி இருக்கலாம். அந்த மாதிரி நிறையா வந்துட்டு ஃபெயிலியர்ஸ் பார்த்து தான் நான் இங்கே வரைக்கும் வந்திருக்கேன். நீங்களும் கண்டிப்பாக ஃபெயிலியர்ஸ் பார்த்து தான் ஒருத்தரும் முன்னாடி வர முடியும். அந்த ஃபெயிலியர்ஸை பார்த்து பயப்படாதீங்க, அழுகாதீங்க. ஃபெயிலியர்ஸ் இல்லாமல் யாருமே சக்ஸஸ் அடைய முடியாது. உஷா மேடம் மேலும் 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 அடுத்தடுத்த நறுக்குன்னு பேசியிருக்காங்க. ஃபெயிலியர்ஸை பார்க்காம யாருமே என்ன பண்ண முடியாது, உண்மையான விஷயம் தான். கரெக்டா? இதே இடத்துல நெக்ஸ்ட் வந்து கோல்டு, பேர்ல், பிளாட்டினம், டைமண்ட்னு இதே இடத்துல என் பேரண்ட்ஸோட நான் வெறும் சாதாரண ஸ்டேஜ் கிடையாது, கற்பக விருச்சிக மரம் மாதிரி. இங்க நீங்க என்ன சொல்றீங்களோ மனதளவுல அதை சொல்லிட்டு அதுக்கான வேலையை மட்டும் நீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன், ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு நடக்க வேண்டிய விஷயம் நடக்கக்கூடிய சீக்கிரத்துல
உஷா மேடம் நம்ம நிறுவனத்துல டைமண்ட் டைரக்டர். ஒரு வாரம் 70,000 ரூபாய் ஒரு ஐடிக்கு. அவங்க போட்டிருக்கிற அத்தனை ஐடிக்குமே சீலிங் அச்சீவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மனதளவுல நல்ல ஒரு பாராட்டு கொடுத்து ஜனா பேச வச்சிடலாமா? ஒரு கிளாப் கொடுங்க பாப்போம். எம் சத்யவேல் சாருக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவித்துக்கிறேன். நான் இந்த ஃபீல்டுக்கு வந்த காரணம் என்னன்னா, நான் சம்பாதிக்கணும், மற்றவங்களையும் சம்பாதிக்க வைக்கணும்னு சொன்னா நான் ஃபீல்டுக்கு நான் வந்தேன். இந்த ஃபீல்டு எனக்கு எப்படி தெரியும்னா ரோஹித் சார் மூலியமாக தான் எனக்கு தெரியும். உமா மேம் அன்னைக்கு அந்த அளவுக்கு எனக்கு புரிய வச்சு தெரிய வச்சு அந்த அளவுக்கு இருக்கோ தான் இந்த இடத்துல வந்து நினைக்கிறேன். அதே மாதிரி எனக்கு ஒரு அக்காவா இருந்து 3 பேருக்கும் ரொம்ப நன்றி தெரிவிக்கிறேன். நன்றி தெரிவிக்கிறேன். நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிறேன், இதை விட ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிறேன். நான் போய் 12 மணி நேரம் போகணுமே அப்படியே செஞ்சுக்கிறேன், கண்டினியூலாம் பார்த்துக்கிறேன், ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிறேன். வீட்டில் காசு கேட்க மாட்டேன், நானே தான் சம்பாதிப்பேன். எங்கே வேணாலும் நானே போய் கஷ்டப்படுவேன். நான் பார்ட் டைமாக தேடும் போது தான் எனக்கு ரோஹித் சார் ஹெல்ப் பண்ணாரு. அதனால ரோஹித் சாருக்கு ரொம்ப நன்றி தெரிவிக்கிறேன். வாரமே நான் மாதம் 12,000 பார்க்குறது நான் வாரமே பார்ப்பேன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்தது இந்த உமா மேம், சண்முக மேம், சத்யா மேம். இந்த 18 வயசு பையன் நான் வாங்கும்போது நீங்கள் வாங்கணும் முடியாது, அவங்களால முடியும், எல்லாமே முடியும். உங்களால் முடியாதது எதுவுமே இல்லை. உங்களுக்கு தைரியம் கொடுக்குறதுக்கு டீம் லீடர் இருக்கிறாங்க. ஏன் நீங்களே உங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கறதுக்கு நீங்களே இருக்கிறீங்க. யாரையும் நம்பி நீங்கள் இது பண்ணாதீங்க. நீங்கள் நம்புங்க, உங்களை நம்புங்க. உங்களை நம்பினா முயற்சி தெரியும். யாருக்கும் சூப்பரான ஒரு பஞ்ச். கரெக்டா? முயற்சி கரெக்டா டோரா பாப்பேன்னு நினைக்கிறேன். கரெக்டா? உன் வயசுக்கு ஏத்த மாதிரி சுட்டி டிவி பாப்பேன்னு நினைக்கிறேன். கரெக்டா? எங்க நம்ம போறோம்? கரெக்டா? பேக் 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 இருக்கிற மாதிரி நான் தான் மேப் அப்படிங்கிற மாதிரி உண்மையான விஷயம் சார். வாழ்க்கையில நீங்க முயற்சி பண்ணா நடக்காத விஷயம் இந்த உலகத்துல சார். இங்க இருந்து இப்ப எந்திரிச்சு நம்ம வெளியே போகணும்னாலும் நம்ம முயற்சி பண்ணாதான். கரெக்டா? வீட்டுக்கு போகணும்னாலும் நம்ம முயற்சி பண்ணாதான். நம்ம எதுவுமே பண்ணாம ஆனா எல்லாமே எனக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறது முட்டாள்தனம். இன்னைக்கு இந்த ஸ்டேஜ்ல ஏறி இருக்கிறாங்க அப்படின்னா எல்லாருமே அவங்களுடைய உழைப்பை என்ன பண்ணிருக்காங்க, போட்டிருக்காங்க. லீடர் சொன்ன விஷயத்தை கேட்டாங்க. இன்னைக்கு இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா பெரிய லெவல்ல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா சக்சஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை என்ன பண்ணிருக்காங்க, பண்ணிருக்காங்க. கரெக்டா? அப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல்ல அடுத்த லெவல்ல இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம நிறுவனத்துடைய பிளாட்டினம் லீடர்